வணக்கம். உதயன் வலையொலியின் காலை நேர செய்திச் சுருக்கம். செய்தியாசிரியர் திலீப் அமுதன். செய்திகளோடு நான் புஷ்கரணி ரவீந்திரன். வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த உளவு இயந்திரத்துடன் ஒன்று மோதி விபத்திற்குள்ளானதில் சிறுவன் ஒருவன் உயிரிழந்துள்ளான். யாழ்ப்பாண விவசாயிகளுக்கு எதிர்வரும் ஜூலை மாதத்திற்குள் வாயு துப்பாக்கிகள் வழங்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் ஆனைக்கோட்டையில் அகழ்வாராய்ச்சி இன்றைய தினம் வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைக்கப்படவுள்ளதாக யாழ்ப்பாண அகழ்வாராய்ச்சி பணிமனை தெரிவித்துள்ளது. மனைவியை எரித்துக் கொன்ற கணவனிற்கு 9 வருடங்களின் பின்னர் விசாரணைகள் மற்றும் சாட்சியங்களின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றம் சாவு தண்டனை விதித்து நேற்று தீர்ப்பளித்துள்ளது. இலங்கை அரசு ஐநா மனித உரிமைகள் மாநாட்டின் பரிந்துரைகளை செயற்படுத்த வேண்டும் என இணைத்தலைமை நாடுகள் தமது அறிக்கையில் கோரியுள்ளன. இவ்வாறாக ஜெனீவாவில் நடைபெறும் மனித உரிமைகள் மாநாட்டில் 56ஆம் அமர்வில் இலங்கை தொடர்பான இணைத்தலைமை நாடுகளின் அறிக்கை நேற்று முன்வைக்கப்பட்டுள்ளது. நேற்று இரவு இலங்கை வந்திறங்கிய இந்திய அயலுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்களை ஒன்றாக சந்தித்து பேச்சு நடத்தவுள்ளார். கொழும்பில் உள்ள இந்திய இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெறவுள்ளது.